வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேர் வந்து நம்ம டாக்டர்ட்ட போற முக்கியமான ரீசன் வந்து உடம்பு வலி இருக்கு அப்படின்ற ஒரு ரீசன்னால தான் இருக்கும். இல்லாட்டி எங்கேயோ ஒரு வலி இருக்கு. ஒரு தலை வலியா இருக்கட்டும், இல்லாட்டி இடுப்பு வலியா இருக்கட்டும், ஏதோ ஒரு வலினால தான் நம்ம டாக்டர்ட்டயே போவோம். ஸோ இந்த மாதிரி வலிக்கு வந்து நம்ம யூசுவலா வந்து பெயின் கில்லர் நம்ம நெறைய எடுத்துப்போம். வலி மாத்திரை நெறைய எடுத்துப்போம். ஸோ அதுக்கு பதிலா ஹோமியோபதியில நெறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து இருக்கு. ஸோ அத பத்தி இந்த உடல் வலிக்கு ஹோமியோபதியில எவ்ளோ நல்லா மெடிசின்ஸ் இருக்கு. அத பத்தின அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ இந்த உடல் வலி அப்படின்றது நமக்கு எங்கனாலும் வரலாம். ஒரு பல் வலியா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், வயிறு வலியா இருக்கலாம், இல்லாட்டி முதுகு வலி, கால் வலி, கை வலி எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? ஸோ இது இந்த மாரி வலிக்கு நம்ம யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, வலி மாத்திரைய போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ எதுனால இந்த வலி எல்லாம் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா வந்து நமக்கு வந்து ஒரு காய்ச்சல் அடிக்குது. அதனால அந்த இன்ஃபெக்ஷன்னால ஒரு உடல் வலி வரலாம். இல்லாட்டி நமக்கு வந்து உடல்ல வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு நமக்கு முடக்குவாதம் மாதிரி ஏதாவது ஒரு ஜாயிண்ட்ல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் இருக்கு, ஒரு வீக்கம் இருக்குன்னா, அதனால நமக்கு வந்து வலி வரலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு ரீசன்னால இன்டர்னலா நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அது வெளிப்படுறது. உடல்ல வந்து நமக்கு வெளிப்படுறது வந்து வலியா தான் வெளிப்படும். நமக்கு தலைவலி இருக்குன்னா, ஒரு டென்ஷன் ஹெட்டேக்னால வந்து அங்க உள்ள பிளட் வெசல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னா, நமக்கு ஒரு தலைவலியா நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆயி நம்ம கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சோம்னா, அது ரிலாக்ஸ் ஆறனால அந்த தலைவலி போகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால ரிலாக்ஸ் பண்ண முடியல, தூங்க முடியல, எனக்கு நெறைய வொர்க் இருக்கு. ஸோ அதனால நான் மாத்திரை போட்டுட்டு நான் வேலை பார்க்கணும் அப்படின்றக்காக நம்ம வலி மாத்திரை போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கு பதிலா ஹோமியோபதியில நெறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. இயற்கை மருத்துவம் அப்படின்றனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது. சில தொந்தரவுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஜாஸ்தியா வந்து ரொம்ப லாங் டர்மா நம்ம வந்து பெயின் கில்லர்ஸ் வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருப்போம். நம்மளோட தொந்தரவுக்காக டெய்லியே வேற வழியே இல்ல. நான் வலி மாத்திரைய நான் டெய்லி போட்டே தான் ஆகணும். இத தவிர நான் ஸ்ட்ராங்கான பெயின் கில்லரான ஸ்டீராய்ட நான் போட்டே தான் ஆகணும். இல்லன்னா என்னால வந்து டெய்லி ரொட்டீன் கூட பண்ண முடியாது அப்படின்ற டிசீஸ் கண்டிஷன் வந்து நெறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நான் தாராளமா ஹோமியோபதி டேப்லெட் எடுக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க யூஸ் பண்ற ஸ்டீராய்டு, பெயின் கில்லர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணி கொண்டு வரலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெயின் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். வேற வேற டைப்பா இருக்கும். சில பேருக்கு போன் பெயினா இருக்கும். சில பேருக்கு நர்வ் பெயினா இருக்கும். சில பேருக்கு மசில் பெயினா இருக்கும். ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட் கேட்டகரீஸ்ல இருந்து வர்றனால, அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்தெந்த மாதிரி பெயின் இருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்கு, ஸோ எந்தெந்த மாரி பரவுது, அந்த இடத்துல இருந்து அந்த வலி எப்படி பரவுதோ, வலி கூட வேற வேற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு குத்துற மாதிரி இருக்குன்னுவாங்க, கொடையிற மாரி இருக்குன்னுவாங்க, தெரிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இத பேஸ் பண்ணியும் நம்ம வந்து கஸ்டமைஸா, பெர்சனலைஸ்டா நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா நம்ம வந்து பெயின் ரிலேட்டடா அவங்களுக்கு தொந்தரவை கேட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டா நம்ம குடுக்கறனால இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். அதாவது நம்ம எடுத்துட்டு அந்த பெயின் வந்து நமக்கு ரிலீஃப் ஆச்சு அப்படின்னா, அடுத்து வந்து அந்த பெயின் அதே மாதிரி சிமிலர் பெயின் வர்றதுக்கு முன்னாடிலாம் வந்து வாரத்துக்கு ஒரு 2, 3 தடவை எனக்கு இந்த மாதிரி பெயின் வந்துரும் அப்படின்னா, இப்போலாம் மாசத்துக்கு 2 தடவை தான் வருது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து வேற மெடிசின்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான பெயின் கில்லர்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. வேற வழியே இல்ல. நான் இதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சாலும், அதோட சேர்த்து தாராளமா ஹோமியோபதி டேப்லெட்ஸும் பெயின் கில்லர்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது உங்களுக்கு. இந்த ஹோமியோபதி பெயின் கில்லர்ஸ் வந்து உங்களுக்கு சப்ரஷன் கொடுக்காம, அதாவது நம்மளோட தொந்தரவு வந்து அந்த அப்ப மட்டும் வலி வந்து சரியாகுது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதே மாதிரி தான் வருது அப்படின்னு இல்லாம நம்ம ஸ்ட்ரென்தனிங் கொடுக்குறோம். ஸோ மெடிசன்ஸ் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தனிங்கும் கொடுக்கறனால கொஞ்சம் கொஞ்சமா லாங் டேர்மா பார்க்கும்போது ஒரு 2, 3 மாசமா தொடர்ச்சியா சாப்பிடும் போது அந்த வலி அந்த இடத்துல இருக்க பார்ட்டுமே நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிறனால அந்த வலியோட இன்டென்சிட்டியுமே நம்ம கம்மியாகும். ஸோ எந்த ஏஜ் குரூப் இந்த பெயின் கில்லர்ஸை நம்ம ஹோமியோபதி பெயின் கில்லர்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ் குரூப் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்க வரைக்குமே நம்ம தாராளமா சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் வருது, இல்லாட்டி கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுருச்சு, இதனால வர்ற பெயின், இல்லாட்டி ஹெட் ஏக், ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு ஹெட் ஏக் இந்த மாதிரி இருக்காங்க, இல்லாட்டி பெரியவங்களுக்கு வந்து ரொமட்டோட் ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி ரொம்ப வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க, நிறைய வந்து ப்ராப்ளம்னால வந்து டெய்லி பெயின் கில்லர் சாப்பிட்றவங்க, என்ன ஏஜ் குரூப்பா இருக்காங்க, என்ன மெடிசன் சாப்பிட்றாங்களோ அதோட சேர்த்து தாராளமா நம்ம வந்து ஹோமியோபதியில சாப்பிடலாம். ஹோமியோபதியில பெயின் கில்லர்ஸ்க்குன்னு ரொம்ப நல்லா வந்து ஸ்கோப் இருக்கு. முக்கியமா வந்து ஹோமியோபதியில பெயின் கில்லர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெஸ்ட்ராக்ஸ், பிரயோனியா, ரூட்டா இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து சூட் ஆகும் அப்படின்றத பார்த்து நான் சொன்னது வந்து ஒரு 3 மெடிசன்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸே இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த
மெடிசன் வந்து உங்களுக்கு கரெக்டா சூட் ஆகும் அப்படின்றத பார்த்து நம்ம வந்து கொடுக்கும் போது ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட் இருக்கும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால ஹோமியோபதி பெயின் கில்லரை தாராளமா நம்ம வந்து சாப்பிடும் போது ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அந்த பெயின் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து கம்மியாகும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.